ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. துல்கரும் நல்லா நடிச்சிருந்தாரு. சமுத்திரக்கனி ராணா தான் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஓகேண்ணா. இப்ப சமுத்திரக்கனிக்கும் அவருக்கு வர சீன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது பாக்குறதுக்கு? ஆக்சுவலா அந்த ஈகோ கிளாஸ்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் காட்டின விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படமா விஷுவல்ஸாவும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் படம் ஸ்டோரியும் அந்த ஈகோ கிளாஸ்லாம் ஒரு மாதிரி இவன் இவன் இந்த மாதிரி சொல்ல அவருக்கு அது பிடிக்காம போய் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லா காட்டியிருக்கு. படம் சூப்பர்ண்ணா. துல்கர் சல்மான் ஆக்டிங் வேற லெவல் அது. அவர் நடிக்கிறாரா வாழ்றாரான்னு தெரியல, அந்த மாதிரி ஆக்டிங் அது. அந்த ஒரு சாவுற சீன் ஒன்று இருக்கும், அந்த பயங்கரமான ஆக்டிங் அது. கேரக்டரா வந்து இப்போ ஈகோ கிளாஷ் எல்லாம் நல்லா காட்டியிருக்காங்கண்ணா. ஈகோவா அவர் அந்த ஈகோ அந்த இது அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவும் சமுத்திரகனியோட பெர்ஸ்பெக்டிவும் பயங்கரமாக காட்டினாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வர ஃபர்ஸ்ட் மூவின்றாங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதோட ஆக்டிங்கும் அந்த அவரோட அவங்களோட எல்லாமே பயங்கரமாக இருந்தது. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்படி பண்ணியிருக்காங்க? பேக்ரவுண்ட் விஜய் வர செம்மையாக பண்ணியிருக்காரு. வராரு எல்லாமே மீன்ஸ் ஒரு டென்ஸாகவே கூட்டின்னு போகிறார், ஒரு த்ரில்லராக அப்படியே ஒரு செம்மையாக எடுத்துன்னு போகிறாங்க.